இறைவன் சிருஷ்டி சம்ஹாரம் அப்படின்னு 2 பேர் உண்டு. ஈசன் விஷ்ணு இவங்க 2 பேர் உண்டு. ஈசன் காட்டை ஆள்பவர், விஷ்ணு நாட்டை ஆள்பவர். அதனால தான் திருவாலங்காடு அப்படின்னா ஈசனுக்கு உண்டான தேசம். திருவலங்காடு, ஆலங்காடு அப்படின்னு பேர். ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள அர்த்தம் எவ்வளோ இருக்கு பாருங்க. திருவெண்பாக்கம் அப்படின்னா இலந்தை காடுன்னு அர்த்தம். சிவன் வாழும் ஊர், சிவனது ஊர், சிவனது சொந்த ஊர். திருவெவ்வூர் அப்படின்னா மூங்கிற்காடுன்னு அர்த்தம். அந்த மூங்கிற்காடு இறைவனுக்கு சொந்தம், சிவன் சொத்து. சிவன் சொத்து குலநாசம். அதனால தான் இந்த மாதிரி கோவில் இருக்கிற இடத்த, அந்த தேசத்தில் இருக்கிற இந்த நிலத்தெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக கையாளணும். சிவன் சொத்து குலநாசம், இதெல்லாம் காடு. அந்த காட்டை போய் நீங்கள் எடுத்துக்கிட்டா மனிதன் வாழும் இடம் வேறு. ஆகவே இறைவன் இந்த தேசத்தை வச்சுருக்கான். அடுத்து திருவிற்கோலம், தர்பை காடு, தர்பை நிறைந்த வனம். அந்த தர்பை காட்டில் இறைவன் தன்னுடைய அரசாட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நீங்கள் அறங்காவலராக இருக்கீங்க, அந்த கோவிலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பயமும் பக்தியும் இறைவனது பேரில் நம்பிக்கையும் இருந்து அதையெல்லாம் நீங்கள் வழி நடத்தணும். ஆனால் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவில் நல்லது தானே, அதனால் என்ன இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு அரை கிரவுண்டு, 1 கிரவுண்டு, 1 ஏக்கரா 2 ஏக்கரா தன் வீட்டோடு சேர்த்து அணைச்சிக்கிறாங்க. அந்த காலத்தில் மன்னன் கோவிலில் விளக்கு எரியணும் அப்படிங்கிறதுக்காக பசுமாட்டையும் அந்த செலவுக்காக அந்த மண்ணையும் கொடுத்தான். பூமி தானம். அதிலிருந்து வர்ற பயிரெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் சாப்பிடணும். பசுமாட்டில் இருந்து வர்ற பணத்தை வச்சு தினந்தோறும் தீபம் போடணும். அதனால் அந்த மன்னனே சிலாசன கல்லில் என்ன எழுதி போட்டிருக்கார், இந்த கோவிலில் யாரெல்லாம் தீபம் போடுகிறார்களோ அவர்கள் பாதங்களில் என் தலை வைத்து வணங்குறேன்னு மாமன்னன் ராஜராஜன், மிகப்பெரிய மன்னர்கள் எல்லாம் கல்வெட்டில் எழுதியிருக்காங்க. பேப்பரில் எழுதினா மறைந்து போகும், கல்வெட்டில் எழுதினால் காலம் காலமாக இருக்கும், யுக யுகமாக இருக்கும். அன்னைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ யுகங்கள் மாறி போயிடுச்சு. அப்போ அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சு நடத்துக்கணும். இதுதான் உண்மை. என்ன ஷேர் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இதை சொல்லுங்கள்.